Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் மக்களவை தொகுதிகள் குறித்த அண்மை செய்தி. மதுரை மற்றும் திண்டுக்கல் ஆகிய தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. கே பாலகிருஷ்ணன் இதனை செய்தியாளர் சந்திப்பில் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இன்னும் கடைசியா மாறாத கட்சி எந்த கட்சி இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் நான் விமர்சிக்க அதுக்கு பதில் சொல்லலாம் நான் விரும்பல. ஓகே, இல்லை அவங்களுக்கு இன்னைக்கு என்னன்னா கடைசியா எல்லா ஆயுதங்களையும் இழந்துட்டாங்க. இனிமே எதையும் சொல்லி மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்க முடியாது. கடைசி நேரத்தில் ராமர் கோயிலை கட்டணும்னு சொன்னாங்க, அதுவும் இப்போ ஒன்றும் பெருசா பலன் அளிக்கல. ஆகவே இப்போ சிஐஏ என்கிற சட்டத்தை பயன்படுத்தி மக்களை மத அடிப்படையில் பிரிச்சு மோதலை உண்டாக்கி வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த எலக்டோரல் பாண்டில் அவங்க முழுக்க அம்மனமாகி நீதிமன்றம் அவங்கள முழுக்க அம்மனமாக்கி இருக்கு. அதுல இருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனையை திசை திருப்பறதுக்கும் இதை பயன்படுத்தும் நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். ஐயோ அப்படி இல்லைங்க, மேற்கு கிழக்கு தெற்கு வடக்குன்னு அப்படியெல்லாம் நாங்க பார்க்கல. காலகாலமா நாங்க 2 இடங்கள்ல போட்டிட்டு இருக்கோம். ஏற்கனவே இதே திண்டுக்கல்ல நாங்க பாராளுமன்றத்தில் போட்டிட்டு இருக்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதனால எந்த தொகுதியில போட்டிட்டாலும் அதுக்கு வடக்கா தெற்கா அப்படிலாம் நாங்க பார்க்கல. 2 பேச்சுவார்த்தையில பல கட்சிகளோடு தொகுதிகளை பங்கிட வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த அடிப்படையில் நாங்க பேசிருக்கோம். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். அதாவது தேர்தல் ஆணையரை பயன்படுத்தி பாஜக எவ்வளவு மோசமான காரியங்களை ஈடுபட்டிருக்குங்கிறது பத்திரிகையில் இப்ப செய்திகள் வந்திருக்கு. அதாவது தேசிய காங்கிரஸ் கட்சியை உடைச்சது, சிவசேனா உடைச்சி அந்த தலைவர்கள். மதுரை மற்றும் திண்டுக்கல் ஆகிய மக்களவை தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணி சார்பாக இந்த முறை மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்தோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் கே பாலகிருஷ்ணன் அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். வரும் மக்களவை தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளவிருக்கிறார்கள் என்பது குறித்தும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.